இன்னைக்கு வரைக்கும் 100 நாள் ஆகியும் இன்னும் வந்து குற்றவாளிகள் கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிறத எங்களுக்கெல்லாம் ஒரு வருத்தமான இதாக இருக்குது. பட் போலீஸார் தரப்பிலிருந்து நல்ல எஃபர்ட் போட்டு நல்லா பண்ணிட்டு இருக்கிறாங்க. பல்லடம் அருகே சேமலை கவுண்டம்பாளையத்தில் கடந்த நவம்பர் 28ஆம் தேதி நடந்த கொடூர கொலை வழக்கில் 100 நாட்கள் கடந்தும் குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியாமல் போலீசார் திணறி வருகின்றனர். இந்த கொலை சம்பவம் காவல்துறைக்கு மிகப்பெரிய சவாலாக மாறியுள்ளது. கடந்த நவம்பர் 28ஆம் தேதி நள்ளிரவில் தோட்டத்து வீட்டில் தனியாக வசித்து வந்த தெய்வசிகாமணி அலமேலு மற்றும் அவரது மகன் செந்தில்குமார் ஆகியோர் கொடூரமாக வெட்டி கொலை செய்யப்பட்டனர். நவம்பர் 29ஆம் தேதி காலை இந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அவினாசிபாளையம் போலீசார் சம்பவ இடத்தை ஆய்வு செய்ய அலமேலுவின் 6 சவரன் தாலி மற்றும் செந்தில்குமாரின் செல்போன் காணவில்லை என்பதும் கண்டுபிடிக்கப்பட்டது. ஆனால் சம்பவம் நடந்த இடத்தில் சிசிடிவி இல்லாததால் குற்றவாளிகளின் தடயங்களை சேகரிக்க காவல்துறைக்கு பெரும் சிரமம் ஏற்பட்டது. நவம்பர் 30ஆம் தேதி விசாரணையில் எந்த முன்னேற்றமும் இல்லாததால் மேற்கு மண்டல ஐஜி செந்தில்குமார் உத்தரவின்படி 14 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு கொலையாளிகளை தேடும் பணிகள் தீவிரமடைந்தன. கொலை நடந்த கிராமம் உட்பட 20 கிராமங்களில் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். கொலை செய்யப்பட்ட நபர்களின் தோட்டத்தில் பணியாற்றிய சாயல்குடியைச் சேர்ந்த பாலமுருகனை போலீசார் விசாரணை செய்தனர். ஆனால் அவருக்கு சம்பவத்துடன் தொடர்பு இல்லை என்பது உறுதி செய்யப்பட்டது. சென்னிமலை, காங்கேயம் பகுதிகளில் இதேபோன்று கொலை சம்பவங்கள் தொடர்பாக உள்ள சந்தேக நபர்கள் மீது விசாரணை நடத்தப்பட்டது. திருப்பூர் மாவட்டத்தில் கடந்த காலங்களில் நடந்த கொலை, கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்ட 850 பேரின் தகவல்கள் சேகரிக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டது. கொலை நடந்த இடத்தை சுற்றியுள்ள முக்கிய சாலைகள், உணவகங்கள் மற்றும் மதுபான கடைகளில் பொருத்தப்பட்டிருந்த 1000 சிசிடிவி கேமரா பதிவுகள் ஆய்வு செய்யப்பட்டன. ஆனால் எந்தவித முக்கிய தகவலும் கிடைக்கவில்லை. செந்தில்குமார் பைனான்ஸ் தொழில் மேற்கொண்டிருந்ததால் தூத்துக்குடியைச் சேர்ந்த ஒரு நபருடன் ஏற்பட்ட தகராறு தொடர்பாக விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. ஆனால் அவருக்கு சம்பவத்துடன் தொடர்பு இல்லை என்பது உறுதி செய்யப்பட்டது. வடமாநில கொள்ளையர்கள் இந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கலாம் என்ற கோணத்தில் விசாரணை தீவிரமடைந்தது. டிசம்பர் 8ஆம் தேதி முதல் புலம்பெயர் தொழிலாளர்கள் மற்றும் வட மாநிலத்தில் வந்த தொழிலாளர்களின் கைரேகை சேகரிக்க போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டனர். ஆனால் டிசம்பர் 14ஆம் தேதி சேமலை கவுண்டம்பாளையத்தைச் சேர்ந்த பால்ராஜ் என்பவர் காவல்துறையினர் தன்னை குற்றத்தை ஒப்புக்கொள்ளுமாறு அடித்து துன்புறுத்துவதாக குடும்பத்துடன் சென்று மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்தார். பிப்ரவரி 18ஆம் தேதி கொலை நடந்த இடத்திற்கு அருகில் வசிக்கும் குறவர் இன மக்களை போலீசார் விசாரணை என்ற பெயரில் அடித்து துன்புறுத்தியதாக மாவட்ட ஆட்சியரிடம் மீண்டும் புகார் அளிக்கப்பட்டது. இதற்கு காவல்துறை சந்தேகப்படும் நபர்களுக்கு முறையாக சம்மன் அனுப்பப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்படுகிறது என விளக்கம் அளித்தது. இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் மற்றும் உயிரிழந்தவர்களின் உறவினர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். கொலை சம்பவம் நடந்து 100 நாட்கள் கடந்தும் குற்றவாளிகள் யார் என்பதும் கொலைக்கான காரணமும் தெரியாதது காவல்துறையின் செயல்திறனை கேள்விக்குறியாக்கியுள்ளது. உயிரிழந்தவர்களின் உறவினர்கள் தனிப்படைகள் உருவாக்கப்பட்டு போலீசார் பல்வேறு கோணங்களில் விசாரணை செய்தாலும் கொலையாளிகள் இன்னும் பிடிபடாதது வேதனை அளிக்கிறது. போலீசார் முழு ஈடுபாட்டுடன் இந்த வழக்கை விசாரிக்க வேண்டும். இதுபோன்ற சம்பவங்கள் தமிழ்நாட்டில் மீண்டும் நடக்காதவாறு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வேதனை தெரிவித்தனர். அப்பகுதி பொதுமக்கள் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. போலீசார் இரவு நேரங்களில் ரோந்து பணியை அதிகரித்துள்ளனர். ஆனால் கொலையாளிகளை விரைவாக பிடித்து உண்மையான காரணத்தை கண்டுபிடிக்க முடியாதது மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது என தெரிவித்தனர். இச்சம்பவம் காவல்துறையின் விசாரணை திறனை பெரும் சவாலாக மாற்றியுள்ளதால் அவர்கள் விரைவில் குற்றவாளிகளை பிடிக்க முடியும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எங்கிட்ட விசாரணை மேற்கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. இப்போ வந்து தகவல் வந்து போலீஸார் தரப்பிலிருந்து தகவல் அப்பப்போ என்ன நடக்குது அப்படிங்கிற தகவலை தெரிவிச்சிட்டு இருக்கிறாங்க. விசாரணை போயிட்டு இருக்குது. பெரிய டீம் வந்து போட்டிருக்கிறாங்க. தமிழ்நாட்டிலே இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு பெரிய டீம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ என்ன ஒரு இதுனா இன்னைக்கு வரைக்கும் 100 நாள் ஆகியும் இன்னும் வந்து குற்றவாளிகள் கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிறத எங்களுக்கெல்லாம் ஒரு வருத்தமான இதாக இருக்குது. பட் போலீஸார் தரப்பிலிருந்து நல்ல எஃபர்ட் போட்டு நல்லா பண்ணிட்டு இருக்கிறாங்க. எங்கள் உறவினர்கிட்ட விசாரணை போயிட்டு இருக்குது. இந்த பகுதியில் இருக்கிற பகுதி மக்கள் எல்லாத்தையுமே சுற்றி அவங்க வீட்டை சுற்றி இருக்கிறவங்க எல்லாத்திட்டையும் விசாரணை பண்ணிட்டு தான் இருந்தாங்க. இது போலீஸ் தரப்பிலிருந்து இந்த பகுதியிலிருந்து வந்துட்டு எல்லா வீட்டுக்கு சிசிடிவி கேமரா போட சொன்னாங்க. நியர்லி வந்து ஒரு 70% வீட்டுக்கு எல்லா தோட்டத்தில் இருக்கிற வீட்டுக்கு எல்லாமே கேமரா போட்டு இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் வந்து எல்லாம் பாதுகாப்பு பண்ணியிருக்குது. ஸோ நைட் ரோந்து வந்து போலீஸார் வந்து இரவு ரோந்து வந்து வந்துட்டு இருக்கிறாங்க.
எல்லா ஏரியா வந்துட்டு பார்த்து எல்லா தோட்டத்தில் வந்து இது பண்ணிட்டு போயிட்டு கண்டுபிடிச்சி இந்த மாதிரி ஒரு துயர சம்பவம் வந்து மற்ற குடும்பத்தில் எதுவும் நடக்காமல் அரசும் பாதுகாத்துக்கணும். அப்படி அரசும் காவல்துறையும் மேற்கொண்டு பாதுகாப்பு வழங்கணும் அப்படிங்கிற கேட்டுக்கொள்கிறோம். அவர் வந்து இந்த மாதிரி ஒரு போராட்டத்தை முன்னெடுத்ததுக்கு வந்து நான் எங்கள் சார்பில் நன்றி தெரிவிச்சுக்கொள்கிறோம். ஸோ அவர் வந்து அது முயற்சி செஞ்சாருன்னா எங்களுக்கு வரவேற்கத்தக்கது தான். இது வந்து எடுத்துகிட்டு போய் இவங்களே கண்டுபிடிச்சிட்டாலும் ஓகே, அங்கே போய் கண்டுபிடிச்சாலும் ஓகே, இது எப்படி பண்ணினாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது தான். எந்த அரசியல் கட்சி இது சார்பில் தலைவர்கள் வருத்தம் தெரிவித்தவங்களுக்கு இதுக்கு முன்னெடுத்த அனைத்து கட்சியினருக்கும் எங்கள் சார்பில் நாங்கள் நன்றி தெரிவித்துக்கொள்கிறோம். நான் சேமலகவுண்டம்பாளையம் ராஜேந்திரன். நம்ம ஊரில் குளம் நடந்து இன்றைக்கி ஒரு குடும்பத்தில் 3 பேர்த்த கொண்டு 100 நாள் ஆயிடுச்சு. இது வரைக்கும் எந்த இதுவும் கண்டுபிடிக்க முடியாத சூழ்நிலையில் இருக்குது. ஆனால் போலீஸ் தரப்பில் வந்து இப்போ எல்லாமே இந்த இப்போ புக்கு வச்சு வீட்டுகளில் வந்து சைன் பண்ணுறது, நைட் ரோந்து வர்றது, அதெல்லாம் வந்து பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இங்கே லோக்கல்லையுமே முடிஞ்ச வரைக்கும் நைட்டு வந்து வண்டியில் ரோந்து வந்து தோட்டங்காடு எல்லாமே போகிறாங்க. பாதுகாப்புக்காக இப்போ பண்ணுறாங்க. அந்த கொலையாளிக்கு வந்து இப்போ எதுவும் கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கிறதுனால பொதுமக்கள் வந்து இன்னும் கொஞ்சம் அச்சத்தில் தான் இருக்கிறாங்க. அதாவது என்னத்தினால எந்த மோட்டிவில் நடந்தது அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் அவங்க வந்து எதுனே தெரிய முடியாமல் இருக்கிறதுனால ஒரு குழப்பத்தில் இருக்கிறாங்க. அதுக்கு ஒரு விடை கிடைச்சா நல்லாயிருக்கும்.